Hi friends, welcome back to my channel TNT Amuses. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுதானியம் வச்சு எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மிக்சடு மில்லட், அதாவது இதில் 5 சிறுதானிய வகை கலந்துருக்கு. சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, சோளம். மில்லட்டுன்னு எடுத்திங்கனாலே இதில் நிறையா ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அயர்ன், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ்னு நிறையவே இருக்குது. மில்லட்ஸ் நீங்கள் ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிளட் சுகர் லெவலும் கொலஸ்ட்ரால் லெவலும் கண்ட்ரோல்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் மிக்சடு மில்லட்டுனே தனியாகவே கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு மிக்சடு மில்லட் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 கப் பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 10 குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பெரிய பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இது கூட ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுக்கல, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க மில்லட் ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, குருமிளகு, ஜீரகம், பூண்டு, பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ண டம்ளர் அளவுலேயே 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கஞ்சிங்கிறனால உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. லிட் போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. விசில் ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், மில்லட்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டாக கூட மில்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மில்லட்ஸ் வச்சு நீங்கள் தோசை, இட்லி, ஸ்வீட் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியாக யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். மில்லட்ஸ் உங்கள் பாடியோட இம்யூனிட்டி லெவலை ரொம்பவே பூஸ்டப் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கஞ்சி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.